மீனத்திற்கு செல்வம் கொடுக்கும் கிரகம் எங்க இருந்தா என்ன பலன்? யதார்த்தமான ஒரு பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்கிறது மீனத்துக்கு தான். மீனத்துல பண்ண ஒரு சாமியாரா இருந்தா கூட அப்படின்னா அந்த யோகம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆசீர்வாதம் நல்லா. மீனத்துல பிறந்தவங்க தலைப்புல பொம்பல் பல பிறந்துருச்சு அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிடுவான். பழனி முருகனை வந்து இஷ்ட தெய்வம் வச்சு கும்பிடுறான் அப்படின்னாலே, ஆனா லக்னத்துல செவ்வாய் இருக்கு, அது வந்து தன பாக்கியாதிபதி அப்படிங்கும்போது இந்த இடத்துல மனவாழ் இந்த 5ஆம் இடத்துல செவ்வாய் இவன் யாரு கூடயாவது சேர்ந்து தொழில் பண்ண போறேன்னா 7 செவ்வாய் இருந்து போராட்டம், இழப்பு, ஏமாற்றம், கடன் நிலை. இப்ப மீனத்துக்கு எந்த வழிபாடு? ஓடும் நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. சுகமே சொல்ல சாமி. சுகமே சொல்க சிந்திலையா. மீனத்திற்கு செல்வம் கொடுக்கும் கிரகம் எங்க இருந்தா என்ன பலன் தரும்? நல்லது. இப்ப மீனம் இது காலபுருஷனுடைய 12ஆம் இடம். 12ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே மறைந்த ரகசியங்களையும் மறைவான விஷயங்களையும் உணரக்கூடிய அற்புதமான சக்தி ஆட்டு இருக்கு அப்படின்னா மீனத்தில் பிறந்தவங்க தான். நீங்கள் புலப்படாத ஒரு விஷயத்துக்கு ஒரு தீர்வு இவன்ட்டு இருக்கும், அதான் மீனம். மறைந்த ரகசியங்களை உணரக்கூடிய சக்தி இவனுக்கு இயற்கையாகவே உண்டு. பட் எவ்வளவு இருந்தாலும் யதார்த்தமான ஒரு பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்கிறது மீனத்துக்கு தான். ஆனால் இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, முன் ஜென்மத்தில் இவங்க என்னத்தை விட்டுட்டு வந்தாங்களோ, அதாவது எவ்வளோ வச்சுட்டு வந்தாங்களோ அதை மட்டும்தான் இங்கே எடுக்க முடியும். வேறு எதுவுமே இவங்களால் தொட முடியாது. இயற்கை இவர்களுக்கு வந்து துணை இருந்தால் தான் இது சாத்தியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. பட் இவங்களுக்கு வளம் கொடுக்கக்கூடிய வீடுகள் வந்து ஒரு சில விஷயங்கள் நல்லாவே இருக்குது. அதாவது அதுக்காக இது வளம் இல்லாத வீட்டில் வளத்தை கொடுக்கத்தான் செய்யும். ஏன்னா லக்னாதிபதி குருவே பார்த்தீங்கன்னா சரி பஞ்சமத்தில் உச்சம். இதில் லக்னாதிபதியும் 10 கூடையவருமே குரு வந்துடுறாங்க. இது உங்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு. மீனத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னாதிபதியும் குரு, 10 கூடையவரும் குரு. ஆமா, கடகத்தில் உச்சம், தனுசுல ஆமா ஆட்சி இருந்தாலும் 1-10 கூடையவர் தானே. மிகப்பெரிய நிதி நிலையில் இருக்கிறவங்களும், நிதி நிறுவனம், நிதி சார்ந்த நிலை, பேங்க்கு இதில் இருக்கிறவங்களும் இதே மீன லக்னத்தில் பிறந்தவங்க தான். அதேமாதிரி உயர்கல்வி ஸ்தானத்தில் உயர்கல்வியில் போய் வேலை செய்கிறவங்க, ஒரு பெரிய காலேஜ் ப்ரொஃபஸர், லெக்சரர்ஸ், இவங்கெல்லாம் இதில் தான் இருக்காங்க. அல்லது ஒரு அரசாங்கத்தில் வந்து முக்கியமான பதவியில் இருக்காங்க இல்லையா. இப்போ செக்ரட்டரியேட் சொல்கிறோம், பிரதமர் அலுவலகம் சொல்கிறோம், ஜனாதிபதி மாதிரி சொல்கிறோம். இதையெல்லாம் அங்கே உள்ள அந்த உயர்ந்த அதிகாரிகள் இருக்காங்கல்ல, ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி டிசிஷன் மேக்கர்ஸாக அவங்க இருப்பாங்க. ஆமாம், அம்பாசிடர், வெளிநாட்டு தூதர், வெளிநாட்டு இதெல்லாம் மீன லக்னத்தில் பாருங்க. ஏன்னா இது என்ன சொல்கிறாங்க, மீனத்தை வந்து ரகசியம்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு நாட்டினுடைய நிலை வந்து ரகசியத்தை யார் காப்பாற்றுறாங்களோ அவங்க தான் அதில் இருக்க முடியும். அப்படிப்பட்ட உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க, வெளிநாட்டு தூதர், வெளிநாடு சம்மந்தப்பட்டதில் இருக்கிறவங்க புறாமே இவங்க தான். அதாவது தேசத்தின் நலன் கருதி இருக்கக்கூடிய வெளிநாடு சம்மந்தப்பட்டதில் புறாமே இவங்க தான் இருக்காங்க. இயற்கையாகவே அமைஞ்சிரும். அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு தலைமை பதவி. அதே இது இவங்களுக்கு 10ஆம் இடம் காலபுருஷன் 9ஆம் இடம் தர்ம கர்மாதிபதி அப்படின்ற ஒரு யோகம் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. அதனால் உயர் பதவிக்கு சொந்தக்காரங்க இவங்க எல்லாமே, உயர்ந்த நிலைக்கு சொந்தக்காரங்க. இப்போ மீனத்தில் பிறந்த ஒரு சாமியாராக இருந்தால் கூட ஒரு மகானாக இருக்காங்க அப்படின்னா அந்த யோகம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆசீர்வாதம் நல்லா இருக்கும். இதெல்லாம் இருக்குது. ரைட், இது ஒரு பக்கம். நம்ம இப்போ செல்வத்தை பற்றி பேசுகிறோம். இவங்களுக்கு தனஸ்தானாதிபதி யாருன்னா செவ்வாய், பாக்கியாதிபதியும் செவ்வாய். எப்படி பாருங்கள், அப்போ செவ்வாய் தான் இவங்களுக்கு வர்றாங்க. ஆனால் லக்னாதிபதி குரு, பஞ்சமாதிபதி சந்திரன், பாக்கியாதிபதி செவ்வாய். அப்போ இது குரு சந்திரன் செவ்வாய். இது காலபுருஷனுடைய மோட்ச திரிகோணத்தினுடைய நிலை, மோட்ச திரிகோணம். அப்போ ராசி மண்டலத்தில் என்ன சொல்கிறாங்க, இந்த 3 ஜலராசிகள் தான் முழு பலனளிக்கக்கூடிய ராசின்னு சொல்கிறாங்க. முழு ஒரு கிரகம் போய் உங்களுக்கு பலனளிக்கணும்னா இந்த இடத்துல இருந்தால் அது முழு பலனை குடிக்குமா. அப்போ முழு பலனளிக்கக்கூடிய ராசி. அப்போ ஜலராசி, இது புறாமே ஜலராசி. ஆனால் பஞ்சமாதிபதி சந்திரன் வந்து பாக்கியஸ்தானத்தில் போய் நீச்சம் அடைஞ்சிருவார். பாக்கியாதிபதி செவ்வாய் பஞ்சமத்தில் நீச்சம் அடைஞ்சிருவார். ஆனால் லக்னாதிபதி குரு மட்டும்தான் பஞ்சமத்தில் உச்சமாகிறார். அப்போ இந்த காம்பினேஷன்ஸ் வந்து இவங்களுக்கு பெரிய ஒரு இதை கொடுக்கும். நான் சொல்லுவேன்,
மீனத்தில் பிறந்தவனுக்கு இப்போ பொம்பளை பிள்ளை பிறந்தாலே சொத்து வாங்கிடுவான்டான்னு தான் சொல்லுவேன். அப்படியா? ஆமாம், மீனத்தில் பிறந்தவனுக்கு தலைப்பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிடுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு வசதி வாய்ப்புகள் கூடிக்கிட்டே இருக்கும். இது அதில் இருக்கக்கூடிய ரகசியம். அதே இது செவ்வாய், தனபாக்கியாதி செவ்வாய் சார் ஒரே ஒன்று தான் சார் இவங்களுக்கு. முருகனுடைய வழிபாடை இவன் பண்ணுறான், பழனி முருகனை வந்து இஷ்ட தெய்வம் வச்சு கும்பிட்றான் அப்படின்னாலே இவனுக்கு சகல சம்பத்தும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது இயற்கையாக மீன லக்கணத்துக்கு உரியது. காலையில் சொன்ன கந்த சஷ்டி கவசத்தை இவன் பாடுறான் அப்படின்னா சரி, இவனுக்கு வற்றாத ஜீவநதியாக செல்வத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அல்லது கேட்டால் கூட போதும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது இவருக்கு செவ்வாய் தான் இவருக்கு யோகாதிபதி அப்படின்ற ஆதிபத்தியத்தை பெற்று நல்லா செய்வார். ஆனால் லக்னாதிபதி குரு லக்கணத்தில் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு இந்த மீன லக்கணத்துக்கு. இது 12ஆம் இடம் தானே. அப்போ பிறந்த இடத்துல இருக்கிறத விட வேற்ற இடத்துக்கு இது கூட்டிகிட்டே தான் போகும். அலுவல் ரீதியாவது இவன் வெளியில் தான் இருப்பான் அப்படின்னு வச்சுக்கிடுவோமே, அது நல்ல ஒரு ஸ்தானம். ஆனால் லக்கணத்தில் செவ்வாய் இருக்குன்னு வைங்க, செல்வம் கொடுக்கும் கிரகம் செவ்வாய் வந்து லக்னத்தில் இருக்கு. இப்போ நம்ம சொல்லுவோம் தனபாக்கியாதி செவ்வாய் லக்கணத்தில் இருக்காரு. பொதுவாக செவ்வாய் வந்து சகோதர காரகன் ஃபர்ஸ்ட். ஆனால் அதே தகப்பன் ஸ்தானாதிபதி செவ்வாய் தான் குடும்பஸ்தானத்துக்குரியவர். அப்போ மீனத்தில் பிறந்தவனுடைய செல்வ செருப்பை வந்து சம்பாதிக்கக்கூடியதை அப்பா செய்ய வேண்டியதை உடன் பிறந்தவருக்கு குடும்பத்துக்கு இவன் செய்யணுன்ற கடமையும் இதில் இருக்கு. இதை செய்ய செய்ய இவனுக்கு விருத்தி உண்டு. ஆனால் லக்கணத்தில் செவ்வாய் இருக்கு, அது வந்து தனபாக்கியாதிபதி. அப்படிங்கும்போது இந்த இடத்துல மன வாழ்க்கையே வந்து இவங்களுக்கு சில நேரத்தில் 2ஆம் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மன வாழ்க்கையிலையும் இது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பாக்கியாதிபதி தான், இவன் நல்லவன் தான். ஆனால் அதுவே வந்து செல்வத்தினுடைய கதவுகளை திறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இது ஒரு பக்கம் என்ன வச்சுக்குவோம். இன்னொன்று என்னன்னா 2இல் செவ்வாய் இருக்கு. இவன் ஏதாவது ஒரு அரசு சார்ந்த துறை ரீதியாக 2இல் செவ்வாய் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் ஜாப் அவனுக்கு உறுதி இந்த லக்கணத்துக்கு. அப்போ ஏன்னா 2இல் சூரியன் உச்சம், அதனால அரசாங்கத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய தகுதி இவனுக்கு இருக்கு. நம்ம ஏற்கனவே 10ஆம் இடத்தை பற்றி பேசுகிறோம், உயர் பதவிக்கு சொந்தக்காரங்க. அப்போ அரசாங்க ரீதியான இது இப்போ கேட்கலாம், ஏன் வந்து அரசாங்கத்திலலாம் எங்களுக்கு அரசாங்க வேலை இல்லையே, மற்ற ஒரு உத்தியோக ரீதியான சிறப்பை இவங்களுக்கு சம்பாத்தியத்தை நல்ல சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த செவ்வாய்க்கு உண்டு. முயற்சி பண்ணாலும் அரசாங்க வேலை கிடைக்கும், அப்படி கிடைக்கும். ஏன்னா இந்த 10ஆம் இடம் வந்து காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் இல்லையா. அப்போ இவங்களுக்கு தனித்தன்மையில் ஒரு கல்வியை கொடுத்துரும். அதுக்கு உண்டான உத்தியோகத்தை இது கொண்டு வந்து கொடுக்கும், அது மறுக்காது. அப்போ 2இல் செவ்வாய் சம்பாத்தியத்துக்கு ஒரு குறை இருக்காது, செல்வ செழிப்பு அள்ளி தரும். நிச்சயமா அது ஏன்னா தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு தானே, அது ஒரு பெரிய இது. 3இல் செவ்வாய். ஆமாம், அவரே வந்து பாக்கியாதிபதியாகி தான் 3இல் உட்கார்ந்துருக்கிறார். இந்த இடத்துல பாருங்களேன், ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கார். 3இல் செவ்வாய் இருக்கவர். ஆமாம், 3இல் செவ்வாய் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கார். அல்லது சில ப்ராப்பர்ட்டிகள் பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டியை வந்து ஒரு எடுத்து சேல் பண்ணுற மாதிரி இருந்தவங்களேன், இவங்களுக்கு அருமையாக கொடுத்துரும். ரியல் எஸ்டேட்டில் வந்து இவங்க உள்ளே இறங்கினாங்கன்னா செம்மையாக இருக்கும். ஏன்னா அது பூமி தத்துவம். காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் நல்ல செல்வத்தை கொடுக்கும். ஏன்னா அது 3இல் செவ்வாய் இவங்களுக்கு தனிப்பட்ட யோகம் இதில் இருக்குது. அருமை. 4இல் செவ்வாய். அடேங்க அப்பா. இப்போ 4இல் செவ்வாய் அப்படின்னு சொல்லும்போது இது காலபுருஷன் 3ஆம் இடம். இவரோ செவ்வாய் வந்து பாக்கியாதிபதி 9 குடைவர். இந்த 4ஆம் இடத்துல உள்ளே வந்து உட்கார்ந்த உடனே இந்த பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட துறை இருக்குது பார்த்தீங்களா, அது தபால் துறை சம்மந்தப்பட்டது, இன்றைக்கி இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு கொரியர் சம்மந்தப்பட்டது இருக்கு இல்லையா, அதில் இவங்களுக்கு நல்ல கெயின் இருக்கும், செல்வத்தை கொடுக்கும். அதே மாதிரி ரைட்டர்ஸ், நாவல் ஆசிரியர்கள், கற்பனை வளம் நாவல் ஆசிரியர்கள். அதே மாதிரி இவங்க பேச்சுக்கு அதாவது ஒரு பயட், ஒரு பேச்சாளி அப்படின்னா சரி, சிந்தனையாளனோட சிந்திக்கக்கூடிய அந்த ஸ்பீச் இருக்கு பாருங்க, அது அருமையாக இருக்கும். அப்போ சிறந்த ரைட்டர்ஸ் இதுக்குள்ளே தான் இருக்கான், எழுத்தாளர்கள் இருக்கான், புத்தக வெளியீட்டாளர்கள் இருக்கான், அதெல்லாம் பப்ளிகேஷன் சொல்லும் இல்லையா, அதெல்லாம் இங்கே தான் இருக்குது. அப்போ செவ்வாய் 4இல் இருந்தால் இவங்களுக்கு பதிப்புத்துறை சம்மந்தப்பட்டது. இப்போ இதில் ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடி வந்து பத்திர எழுத்தாளர் இருக்காங்க பார்த்தீங்களா, அது இவங்க தான் இருப்பாங்க. அப்படியும் உங்களுக்கு நல்லா தரும். ஆனால் என்ன, சொத்துக்கள் சேர்க்கை உண்டு, சொத்துக்களுமா வருமானம் வருமா அதெல்லாம் இல்லை, ஆனால் உருவாக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு. நிச்சயமா. 5இல் செவ்வாய் அசைக்க முடியாத ஆளுவீங்க, நீச்சம்தான். ஆனால் நிறைவான செல்வத்தை 5இல் இருக்கக்கூடிய செவ்வாய் எங்களுக்கு தரும். ஏன்னா பாக்கியாதிபதியாகி பஞ்சமத்தில் நீச்சமானாலும் கூட இவங்க செல்வத்தை குறைக்காது. ஆனால்
இதில் மெயினாக என்னென்னா இந்த செவ்வாய்க்கு 4ஆம் பார்வைன்னு ஒன்று இருக்குது, ஆமா 8ஆம் பார்வைன்னு ஒன்று 4 7 8. என்ன. அப்போ இந்த 4ஆம் பார்வை 8ஆம் பார்வையை வந்து நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல செவ்வாய்க்கு 4ல் போய் குருவோ செவ்வாய்க்கு 4ல் போய் சந்திரனோ இருந்தால் இவங்களுடைய வளம் என்பது பாதிக்கப்படும், செல்வம் வந்து பாதிக்கப்படும். ஆனால் 5ல் இருக்கக்கூடிய செவ்வாய் இயற்கையாக இப்போ சாதாரணமாக வந்து நான் இந்த சொத்துக்களை வாங்கினேன், இது என்கிட்ட தங்கலை போயிடுச்சு, மீண்டும் ஒரு சொத்து வாங்குறேன் பாருங்க, அதில் பிக்கப் ஆயிரும். முதல் சொத்து இவங்களுக்கு நினைக்காது, மறு சொத்து அமையும் போது இவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும், சூப்பர் நல்ல இதை தரும். அப்போ தனஸ்தானாதிபதி பஞ்சமத்தில் நீச்சம் இருந்தாலும் இது பங்கப்படுத்தாது, இவனுக்கு கொடுக்க வேண்டிய நிறைவான இதை கொடுக்கும். ஆனால் 4ஆம் பார்வை எங்கே பார்க்குது, துலாத்தை பார்க்குது, இவங்களுக்கு 8ஆம் இடம். அப்போ இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இவன் யாரு கூடயாவது சேர்ந்து தொழில் பண்ண போகிறேன்னா அந்த கூட்டாளி தான் இவனை வச்சு அதிகமாக சம்பாதிச்சிருவான். அப்போ 5ல் செவ்வாய் இருக்கும், கூட்டு தொழிலுக்கு போயிடவே கூடாது. அப்படி போனா கூட சரி, நம்மளுக்கு இவ்வளவுதான் முடிவு பண்ணிட்டு போனோம், அதுல இருந்து 10 பைசா எடுக்க முடியாது, இவன் சொந்தமாக இது பண்ணும். ஆனால் செல்வத்தை நிறைவாக கொடுக்கும், அதுல எல்லாம் ஒன்றும் குறையே கிடையாது. கூட்டுத்தொழில் மட்டும் எச்சரிக்கையா இருக்கும். நிச்சயம். 6ல் செவ்வாய் 6ல் செவ்வாய். இப்போ தனபாக்கியாதிபதியாகிய செவ்வாய் 6ல் லக்னத்தையே பார்க்குது. ஆமாம், 8ஆம் பார்வை. காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். நல்ல வேலையில் உயர்ந்த உத்தியோகத்துக்கு போகிறதுக்கு உண்டான தகுதி இவனுக்கு உண்டு. எந்த உத்தியோகத்தில் போய் உட்கார்ந்தாலும் ரெஸ்பான்சிபிலிட்டியாக உட்காருவான், மரியாதை மதிப்பு கூடும். அதே மாதிரி இவனுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையும் இந்த செவ்வாய் அழகாக கொடுப்பார். 5 6ல் செவ்வாய் அழகாக கொடுப்பார். ஏன்னா 8ஆம் பார்வை லக்னத்தை பார்த்தாலும் 4ஆம் பார்வையை பாகிஸ்தானத்தை பார்க்குது. ஆனால் 8ஆம் பார்வை லக்னத்தை பார்க்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா சார்? தப்பே இல்லை. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா சரி, அதாவது 6ல் போய் செவ்வாய் உட்காந்துருக்கு, அது நல்லது தான். இவனுடைய உழைப்புக்கு ஏற்ற ஒரு வெகுமதி, சிறப்பு, மரியாதை, மதிப்பு இதை கொடுக்கும். ஆனால் செவ்வாய் லக்கணத்தை பார்க்க பாருங்க, அப்போ இவனுடைய குணாதிசயங்கள் வந்து மாறும். என்ன நடக்கும்? மாறும்னா என்ன, திருதுப்புன்னு கொண்டு போய் எதில் முறிமூச்சா இறங்கி பணத்தை இறச்சி விட்டு வந்துருவான். 8ஆம் பார்வை பார்க்கறதுனால. ஆமாம். அப்போ ஒரு ஸ்டேபிள், இப்போ தடுமாற்றங்கள் இருக்கும், ஸ்டேபிள் மைண்ட் இருக்காது. ஆமாம். நீங்க சொன்னா உங்கள்கிட்ட கேட்டுக்காரு, அவர் சொன்னா அவர்கிட்டையும் கேட்டுக்கிட்டு எதுலையா கொண்டு போய் முறிமூச்சா இறக்கி விட்டு வந்துருவோம். அப்போ நம்ம வந்து தனஸ்தானாதிபதி 6ல் இருக்கிறது நல்லது தான். ஆனால் அதுவே இந்த மாதிரி ஒரு சூழலை அது பண்ணிடக்கூடாதுல்ல. அப்போ அதில் எச்சரிக்கையாக இருக்கும். இல்லை பொருளாதாரத்தில் எப்படி இருக்கும் சாமி? நல்லா இருக்கும். அதான் 6ல் செவ்வாய் வருமானத்தை குறைக்காது. நான் சொல்ல உயர்ந்த உத்தியோகத்துக்கு சொந்தக்காரங்க அவங்க தான். பதவி, நல்ல பதவியில் இருப்பான். சுயதொழில் உங்களுக்கு செட்டாக, நான் கூட்டு தொழில் இருக்கக்கூடாது. 6ல் செவ்வாய் இருக்கும், சுயதொழில் போகக்கூடாது, உத்தியோகத்துக்கு தான் போகணும். 6ல் செவ்வாய் மரியாதையாக உத்தியோகத்துக்கு போயிடணும், இதுக்கு வந்துடக்கூடாது. ஆனால் உயர்வு கொடுத்துட்டு இருக்கும், ப்ரொமோஷன். ஏன்னா அது பாக்கியஸ்தானத்துக்கு 10ஆம் இடம், தனஸ்தானத்துக்கு அது பஞ்சமஸ்தானம் இல்லையா. அப்போ 6ல் இருக்கக்கூடிய செவ்வாய் அவனுக்கு தனிப்பட்ட ஒரு கௌரவத்தோட கூடிய உயர்ந்த நிலையை கொடுத்துரும். நிச்சயமா 7ல் செவ்வாய் இருந்தா இப்போ தான் இது என்னன்னா, சொல்லத்தான் வேணும், சொல்லாமல் இருக்கக்கூடாது. ஜோடியாக்கில் எப்படி வச்சுருக்காங்கன்னா 9 கூடையவர் 7ல் உட்காந்தாலும் சரி, 7 கூடையவர் 9ல் உட்காந்தாலும் சரி, மறுமணம் உண்டு அப்படின்ற நிலை உண்டு. மறுமணம், 2ஆம் திருமணம் உண்டு. அப்போ 7ல் செவ்வாய் இருக்கிறவன், ஆனால் அவன் போய் ஒரு சுயதொழிலுக்குள்ளே போகிறான் அப்படின்னா அது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். இவன் பாடுபடுறதுக்கு தகுந்த ஒரு நிலை கிடையாது. அப்போ போராட்டத்தினுடைய நிலை வந்து அதிகமாக இருக்கும். காசு பணத்தை வந்து சொந்த தொழில் போய் விட்டு வந்துடுவான். அப்போ 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னா ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். கிடைக்கிற வேலை போதும் அப்படின்னா அவனுக்கு நல்லது, வேலைக்கு போகிறது நல்லது. ஓன் பிஸ்னஸ்க்குள்ளே போனாலும் சரி, இவன் கடங்காரனாகி தான் வெளியே வருவான். அந்த இடத்துல இல்லறமும் பாதிக்கும். அப்போ 7ல் செவ்வாய், அதுன்னு சொல்லலாம் கன்னி செவ்வாய் கடலும் வந்துருக்கான்ல. அப்போ அந்த செவ்வாய் 7ல் இருக்குன்னா போராட்டம், இழப்பு, ஏமாற்றம், கடன் நிலை, இது வந்து உச்சத்துக்கு போயிடும். இந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்போ 4ஆம் பார்வையை 10ஆம் இடத்தை பார்ப்பார், 8ஆம் பார்வையை 2ஆம் இடத்தை பார்ப்பார். ஆனாலும் இவங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் இந்த செவ்வாய் செல்வத்தை கொடுக்கத்தான் செய்யும். அதை இவன் சூதானமாக கொண்டு போய் பாதுகாத்துக்கணும். தவறு கூட தப்பு பண்ணிடக்கூடாது, பண்ணிடவே கூடாது. ஏன்னா இவன் இந்த 7ல் செவ்வாய் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மீன லக்கணத்துக்காரங்க மட்டும் இவன் கடன் வாங்கி ஏதோ பொண்டாட்டி செலவழிச்சு அந்த கடனை கட்டினா பரவாயில்ல, ஊர் பயிலுக்கு வந்து கடன் வாங்கி கொடுத்துட்டு வந்து அதை வட்டிங்க வெட்டி மாதிரி கட்டாயமாக இருக்க இந்த 7ல் செவ்வாய் இருக்க வந்து செய்வான். மீன லக்கணத்தில் பிறந்தவனுக்கு அதை மட்டும் சுதாரிச்சோம். நிச்சயமா 8ல் செவ்வாய், 8ல் செவ்வாய் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 8ல் செவ்வாய். ஆனால் 2 கூட ஒரு 8ல் போய் உட்கார்றாரு, அது காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் அப்படின்ற ரீதியில்
மற்றவங்களை நம்பி மற்றவங்களுக்கு உதவி பண்ணிட்டு பொருளாதாரத்தை வந்து பங்கப்படுத்துது இல்லையா, அது இந்த இடத்துல நடக்கும். அப்போ யாரையுமே இவன் நம்பக்கூடாது. ஆனால் இதை வந்து ஒரு மனைவி பேரில் வந்து அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், மனைவிட்ட வந்து கொடுத்து வச்சுட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற ரீதியில் போனான்னா இந்த செவ்வாய் நல்லா வேலை செய்யும். மனைவி சொந்தக்காரங்க கொடுக்குற நிலைமையில இருக்கக்கூடாது. அவங்கள ஏமாத்திடுவாங்க. ஆமாம், 8ல் செவ்வாய் இல்லை, 2 கூட 8ல் வேணா இவன் காசு அனாமத்தா போகுதுன்னு அர்த்தம். அப்போ இவன் காசை ஊர் பெயர் தண்டமாக தின்றக்கூடாது, அவன் மனைவிட்ட கொடுத்து வச்சு வாங்கிக்கலாம். அப்போ அடுத்தவனுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை இல்லாமல் இருந்துச்சுன்னா 8ல் இருக்கக்கூடிய செவ்வாய் தப்பிக்க வச்சிரும். இல்லையா அடுத்தவனாலே ஒரு பிரச்சனையை வந்து பொருளாதார ரீதியை வாங்கி கொடுத்துட்டு இவனுக்கு பிரச்சனை வரும். 8ல் செவ்வாய். நிச்சயமா. 9ல் செவ்வாய் அடேங்க அப்பா, பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில். ஆனால் அது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். இது வந்து எப்படின்னா, இப்போ தகப்பனாருடைய நிலை அப்படின்றது இதில் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. சரி, ஆனால் 9ல் கூடிய செவ்வாய் உயர்கல்வியை கொடுக்கணும் அப்படின்ற நிலையில், உயர்கல்வியில் சில நேரத்தில் தடை ஏற்படுற மாதிரி இருந்து உயர்கல்வியை முடிக்கக்கூடிய நிலையை இது கொடுத்துரும். அதே 9ல் இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வை எங்கே 12ஆம் இடத்தை பார்க்கும், 7ஆம் பார்வை 3ஆம் இடம், 8ஆம் இடம். அப்போ 8ஆம் இடம் மிதுனத்தை பார்க்கும், இவங்களுக்கு 4ஆம் இடம். அப்போ 4, 12 காலபுருஷனுக்கு 3, 11. இப்போ இவங்க தான் இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் லைனில் அல்லது ஒரு பெரிய நிறுவனங்களில் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இவங்க தான். நிர்வாகத்திறன் நல்லா இருக்கும், நல்ல நிர்வாகத்திறன், உயர்ந்த நிலைக்கு வரக்கூடியதை பூராமே இந்த செவ்வாய் 9ல் இருக்கக்கூடிய செவ்வாய் இவங்களுக்கு செய்யும். ஆனால் எல்லாமே எதிர்பாராமல் தான் நடக்கும். எதிர்பார்க்கறது கிடைக்காது, எதிர்பாராமல் கிடைக்கும். அதனால் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரும். ஆனால் கவனமாக இருக்கும். 10ல் செவ்வாய் எப்படி சொன்ன? ஆமாம். இப்போ மீன லக்கணத்துக்கு தன பாக்கியாதிபதியாகி 10ல். அப்போ ஒரு துரும்பு கூட ஒரு கோபுரத்தில் போய் உட்காந்துரும், ஒரு தூசு கோபுரத்தில் அப்படி. அப்போ கீழ்நிலை இருக்கக்கூடிய மேல்நிலை கொண்டு வரக்கூடிய ஒரு யோகம் உனக்கு உண்டு. அப்போ செவ்வாய் பாக்கியாதிபதியாகி 10ல் போய் உட்கார்றது தனித்தன்மை வாய்ந்தது. இதை நம்ம சாதாரணமாக நினைக்க முடியாது. அப்போ பதவியில் மிகச்சிறந்த உயர்ந்த பதவியை கொடுத்து இவங்களுக்கு எல்லா வளத்தையும் கொடுக்கணும் அப்படின்றதான் விதி. அப்போ தனஸ்தானத்துக்கு அது தனஸ்தானம், 2ஆம் இடமாகிய மேசத்துக்கு அது 9ஆம் இடம். இந்த இடம் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இடம். அப்போ ஒரு எஜுகேஷனில் ஒரு இதாக இருந்தால் கூட பதவியில் போய் உட்கார வச்சு அப்படியே உயர்ந்த செல்வத்தை, அதாவது வற்றாத ஜீவனதியாக செல்வத்தை அள்ளி கொடுத்து யோகத்தை கொடுக்கும். அந்த இடத்துல தான் செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை லக்கணத்துக்கு விழுகும். அதை பயன்படுத்தக்கூடிய நிறைய பயன்படுத்தணும். அது ஒன்று தான் இவங்களை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது. மற்றபடி செல்வ வளத்தையோ பதவியோ உயர்வையோ இது ஒருபோதும் குறைக்காது. நிச்சயமாக. 11ல் செவ்வாய் செவ்வாய் வந்து 11ல் உச்சம். அது 4ஆம் பார்வை 2ஆம் இடம். படக்குன்னு பேசுகிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு போத செவ்வாய் உச்சந்தேன். 4ஆம் பார்வை 2ஆம் இடத்தை பார்க்கும். எந்த ரூபத்துலேயும் பூமி யோகம்னு சொல்ல முடியாது. ஒன்றுமில்லாத இடத்த போய் இவன் வாங்குறேன், அந்த இடம் செழிப்பாயிடும். அப்போ 11ல் செவ்வாய் வெற்றி அப்படின்றான். தனபாக்கியாதிபதி லாபஸ்தானத்தில் உட்காந்து உச்சம் அடைஞ்சா கேட்கவா வேணும். அல்ல வற்றாத ஜீவனதியாக செல்வத்தை அள்ளி கொடுத்துரும். அதே 11ல் இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சமாகி இவன் குழந்தைகள் இருக்கு இல்லையா, பிள்ளைகளுக்கு பூராமே அவ்வளோ வளத்தை கொடுக்கும். இந்த 11ல் இருக்கக்கூடிய செவ்வாய் சார் பிள்ளைய பூரா பெரிய ஆளாயிருவாங்க சார். முதல் பிள்ளைய வளமாகி அதுக்கு செல்வ செழிப்பில் இருக்கும். இவர் காசு அந்த பிள்ளை என்ன செய்யறதுன்னே தெரியாம ஒரு நிலைமை இருக்கும். அப்படி ஒரு சூழலை இந்த 11ல் இருக்கக்கூடிய செவ்வாய் செஞ்சிடும். எப்படி பாருங்க, அள்ளி அரைச்சிடும் சார். நிச்சயமா. தொடர்ச்சியா 12ல் செவ்வாய். ஆமாம், 12, அதாவது 9 கூட 12ல் போயிட்டா அவன் வந்து வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு, வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் இயற்கையாக வந்துடும். அப்போ செவ்வாய் 12ல் இருக்குது, தனஸ்தானாதி 12ல் இருந்தால் அது விரையன்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் அது காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் சார். இந்த மீன லக்கணத்துக்கு என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, ஒரு 10 ரூபாய் ரோட்டில் போட்டு போயிடறான்னு வைங்க, அதை பின்னாடி கூடி ஒருத்தன் வந்து எடுத்து 10 ரூபா போட்டு போகிறான் சார், 20 ரூபா கீழே போட்டிங்கன்னா 20 ரூபா கொடுத்துட்டு போயிடுவான். அப்போ இவனுக்கு விரயம் பூராமே கரையும் சார். இவன் எதில் போய் விரயம் பண்ணாலும் சரி, எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, ரெட்டிச்ச பங்கு கிடைச்சிடும். எப்படி 12ல் செவ்வாய் தனஸ்தானி மறைஞ்சிட்டான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். மறைக்கலாம் கிடையாது, அது காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். காலபுருஷனுக்கு 11 லாபஸ்தானம். 2ஆம், அதாவது 2 மடங்கு கொடுத்துரும். இங்கே இதுதான் கணக்கு, அது 12ஆம் இடம் தான். ஆனால் காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். இவன் விரயம் பண்ண அல்லது முதலீடு பண்ண இவனுக்கு லாபத்தை கொடுத்துரும். நிச்சயமா. எப்படி பாருங்க, சூப்பர். அதெல்லாம் அற்புதமானது.
சூப்பர். 12 செவ்வாய். மகரத்துக்கு ராஜராஜேஸ்வரி வழிபாடு சொன்னோம், ஆமாம். கும்பத்துக்கு ஒரு வழிபாடு சொல்லியிருக்கோம் செல்வத்துக்கு. இப்போ மீனத்துக்கு எந்த வழிபாடு? சாட்சாத் இங்கே பாருங்க, மீன லக்கணம் வந்து எப்பயுமே வருஷத்துக்கு ஒரு தடவை கடல் ஸ்நானம் பண்ணுறது நல்லது. கடலில் குளி, திருச்செந்தூர் போய் வழிபாடு கடலில் குளிக்கணும். அதே மாதிரி நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஆலயங்கள், சிவாலயங்கள் இருக்குல்ல, மீன லக்கணத்துக்கு மிதுன லக்கணத்துக்கும் அதே மாதிரி விருச்சிக லக்கணத்துக்கும் இது சொல்லலாம். ஆனால் மீன லக்கணம் ஸ்பெசிஃபிக்காக என்னென்னா, ஓடும் நதிக்கரையில் இருக்கக்கூடிய சிவாலய வழிபாடு பண்ணிட்டு வந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். அதில் ஸ்பெசிஃபிக்காக இவங்களுக்கு முருகன் வழிபாடு ரொம்ப உகந்தது. முருகனை வழிபடுறது தனி சிறப்பு. ஆனால் நதிக்கரையில் இருக்கக்கூடிய சிவாலய வழிபாடு 7 தலைமுறைகளை இவங்களுக்கு பாதுகாக்கும். நிச்சயமா சார். நெஞ்சார்ந்த நன்றிகள். சுகமே சொல்க. சுகமே சொல்க. வாழ்த்துக்கள். நன்றி.